இதுல பாருங்க 1,50,000 டென்ட்டுகள் அமைக்கப்பட்ட டென்ட் சிட்டி, அகலப்படுத்தப்பட்ட ரோடுகள், 40,000 போலீஸ் பாதுகாப்பு, 1,50,000 கழிப்பிடங்கள், ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணிக்கு அடியில கண்காணிக்கிற ட்ரோன்கள், வானத்துல பறக்கிற 4,000 ட்ரோன்கள்னு இந்த ஏற்பாடுகளுக்காகவே 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. பௌஷ் பூர்ணிமான்னு சொல்லப்படுற இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதிகாலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 1,80,00,000 பேர் புனித நீராடி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற பிரபலங்கள், இந்துக்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், சாதாரண மக்கள், விஐபிக்கள், வெளிநாட்டவர்கள்னு கும்பமேளாவுக்கு வர்றவங்க எண்ணிக்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டே இருக்கு. நிமிடத்துக்கு நிமிடம் லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பெஷல்? கும்பமேளாவே ஸ்பெஷல் தான். அதிலும் மகா கும்பமேளான்னா சொல்லவே வேண்டாம். இது மாதிரி இன்னொரு மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு பிறகுதான் வரும். அதாகப்பட்டது பல யுகங்களுக்கு முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்க தெரியும் இல்லையா? அப்படி எடுக்கப்பட்ட அமிர்த கலசத்தை விஷ்ணு பகவான் மோகி